அகத்தியா, இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? பேசாம ட்ரீட்மெண்ட்க்கு அம்மாவை அமெரிக்கா கூட்டிட்டு போயிடலாம்ல. எந்த வியாதினாலும் அமெரிக்கா மருந்து தான் தீர்வுனா இந்தியாவில் ஏழைங்க எல்லாம் மருந்து இல்லாம சாவணுமா? எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் தூங்குறது மரணத்தோட ஒத்திகை தான். மரணம் தான் தீர்வுன்ற எத்தனையோ உயிர்கொல்லி நோய்களுக்கான மருந்தை 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் மருத்துவன் உலகத்துக்கு உறக்க சொல்ல முயற்சி பண்ணி உயிரே கொடுத்திருக்காரு. படைச்சவன் சாவலாம், படைப்புகள் சாவக்கூடாது. ஐடியாலஜிக்கு மரணமே இல்லை. தமிழ் மண்ணோட மருத்துவ சக்தியை தமிழர்களே மறந்துட்டோம். சீனால இருந்து ஒரு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் வாசல்ல சாணி தெளிச்சது, மஞ்சள் தெளிச்சது, வேப்பிலை கட்டி வச்சதெல்லாம் விஷக்கிருமிகளை விரட்டி அடிக்கிற எதிர்ப்பு சக்தின்னு தெரிஞ்சது. என் தாய் நாட்டு மருந்து மூலமா என் தாய்க்கான மரணத்தை ஜெயிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த சாத்தான வேணாலும் எதிர்ப்பேன். ரொம்ப பயமா இருக்கு. அகத்தியர், உன் ஆழ் மனதுல எது நடக்கும்னு நம்புறியோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். பாதாளத்துல கல்லறை கட்டி வச்சிருக்காங்க. ஏய், என்ன பண்ற? இதை வச்சு மண்ணு தாள முடியும். இந்தா எப்படி? காவித்து கஞ்சிக்கு ஆசைப்பட்டு வீட்டை வேலைக்கு சேர்ந்தா நம்மளே காவு வாங்குறா. அந்த கேன் எடுத்துட்டு கேன் எடுத்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு நீ அடிக்கிற அந்த சைத்தனை சர்ப்ரைஸா எந்திரிக்கா விடாத. அவனை எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பா? அடிச்சு எழுப்புறா அவனை. நீ ஊத்துமா நல்லா இல்லையா? பெட்ரோல் மாதிரி ஊத்தி கொளுத்த பாக்குற. இதுல ஜேம்ஸ் பாண்ட் போட்டு வேற குடும்ப மாதிரி இருக்குல்ல, இதுல ஊத்து மச்சா. நீ நினைக்கிற மாதிரி அது நம்ம போற செட்லாம் கிடையாது. வாய் அடிச்சிருவோம். பாத்துக்கிட்டே இருக்க, எடுத்து கனெக்ஷன் கொடு. இங்க வா. இந்த கல்லறையில ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்குல்ல. என்ன? இந்த சிங்கத்தை எல்லாத்தையும் பாரு. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. சிங்கமா இருக்கு மச்சான். சுமாரா பொடி. இங்க எல்லா சிங்கமும் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்ணிருக்கு. ஆனா அந்த ஒரு சிங்கம் மட்டும் திரும்பி இருக்கு. கொத்தனார் தப்பா கட்டிருப்பான்டா. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புன்னு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 5 minutes தான் இருக்கு. அட வாட்ச போறதோட கல்லறை திறக்கிறதுல நமக்கு வாழ்க்கையே இருக்கு. அப்புறம் செத்துருவோம். வாட்ச பிடிங்கி வீசிடுவேன். பிரஷர் ஏத்தாத. அவன் சீரியஸா கண்டுபிடிச்சிருக்கால. சீரியஸா பாரு. ஏதோ ஓபன் ஆகுதுடா. உள்ள போயிடுச்சுடா. மச்சான், இதுக்குள்ள தான் என்ன இருக்கு. விடாத. இல்ல 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 மச்சான். மச்சான், இதுக்குள்ள தான் ஏதோ இருக்கு. இல்லடா மச்சான், இல்ல விடாத. மச்சான், இல்ல 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 சீக்கிரம் சீக்கிரம் மச்சான், டக்குனு டக்குனு மம்மி ஒரு மாதிரி பாக்குதுடா. சீக்கிரம்
பாடு இவ ஓட்டி வாச்சி அந்த கவுண்டில கவுசர் குடியில இருக்கு அதை தூக்கு என்ன மச்சான் எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குறேன் இதை தூக்கி நான் எப்படி ஓடுறது வா சீக்கிரம் கொடுத்தே ஒரு பேய் பங்களாக்குள்ளாட எவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பேய் பங்களாக்கே பேய் செட்டு போட்ட ஒரே ஆள் நம்ம தான்டா முடியலடா தம்பி துறை வந்துட்டார் நான் இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன்னு துறைகிட்ட சொல்லிடாத நீ செத்து ரொம்ப நாள் ஆச்சியா என்ன மச்சான் செத்ததே தெரியாம ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருக்கா அகத்தியன் ரொம்ப லேட் பண்ணிட்டோம் சீக்கிரம் பாதுகாத்தது போதும் அந்த சித்தனோட கண்டுபிடிப்ப முதல்ல அழிக்கணும் சாம்பலாகட்டும் அவனோட இன்வென்ஷன்ஸ் சாம்பலாகட்டும் அவனோட Bonjour, Edwin! அகத்யா, இந்த நாள் நீ பிறந்ததற்கான காரணத்தை உணரப்போகிற நாள். எந்த ஒரு தீய சக்தியை அழிக்கவும் இறைவன் ஒரு ஆயுதத்தை படைச்சிருப்பாரு. இந்த தீய சக்தியை அழிக்க வேண்டிய ஆயுதம் நீ. அன்னைக்கு உன்னுடைய தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக மிருகமா இருந்த அந்த எட்வினோட போராடி நீ வீரமரணம் அடைஞ்சு, இன்னைக்கு உன் தாயை காப்பாத்துறதுக்காக சாத்தானா இருக்கிற அந்த எட்வினை ஜெயிக்கணும். வா நாஞ்சி வா.
சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதை நீ செய்வாய் என்று நம்புகிறேன். நம்பிக்கையுடன் சித்தார்த்தன். ஜெய்ஹிந்த். You said you were going to tell me something. I wanted to tell you that I love you so much. I waited so long to hear this. அம்மா, டாக்டர் சித்தார்த்தன் கண்டுபிடிச்ச இந்த சித்த மருத்துவத்தின் மூலமா மெல்ல மெல்ல குணமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்தேன். உண்மையிலே இது ஒரு மிரக்கல். இந்த மருந்தால உங்க அம்மாவுக்கு கேன்சர் எதிர்ப்பு செல்கள் 80% அதிகமாயிருக்கு. அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அகத்தியன். நீ உன் அம்மாவை காப்பாத்த எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு தெரியலையே அகத்தியன். எப்படி அதை நீ சாதாரணமா எடுத்துக்கிற? ஐயா, இந்த எலும்புருக்கி நோயிலிருந்து உங்க அம்மா மீண்டு வந்துட்டா. ஆனா தன்னை யார் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்கிறது கூட தெரியாம உங்க அம்மா இருக்கிற நிலைமையில மற்றவங்களா இருந்தா விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. என் அம்மாவுக்கு இப்போ என்ன யாரும் தெரியாம இருக்கலாம், ஆனா உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் அம்மாவை தெரியும் இல்லையா? எப்படி விட முடியும்? இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் நான் போராடி இருப்பேன், எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். இந்த சித்த மருத்துவத்தால போன் கேன்சர்லேருந்து குணமாயிட்டு இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நினைவு திரும்பும். ஒரு நாள் அகத்தியான்னு என்னை பார்த்து எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு.